பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடியில் இருக்கும் யானையை தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் பயன்படுத்தியது தொடர்பான மனு குறித்த செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கொடியில் யானை இடையிட்டு மனு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தவறாக பயன்படுத்த நேரிடும் என பிஎஸ்பி தரப்பு வாதிட்டிருக்கிறது. இடைக்கால உத்தரவை தள்ளி வைக்க முடியுமா என நீதிபதி தெரிவித்ததை அடுத்து மனுவை திரும்ப பெற்றுக்கொள்வதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களையும் தகவல்களையும் எதிர்நோக்குகிறோம். சக்திவேல், இது உங்களுக்கான நேரம். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். தாவேகா கட்சியில் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தங்களுடைய இடைக்கால மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்துள்ளது. தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் சென்னை முதல் உதவி உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை யானை சின்னத்தை பயன்படுத்த தாவேகா கட்சிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி பி சந்திரசேகரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். அப்போது தங்கள் தரப்பில் மேற்கொண்டு வாதங்கள் வைக்க உள்ளதால் இடைக்கால உத்தரவு தள்ளி வைக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆனந்த் தெரிவித்திருந்தார். இந்த இடைக்கால உத்தரவு தங்களுக்கு எதிராக வந்தால் அந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் புதிதாக தொடங்கிய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்று இந்த உத்தரவை அவர்கள் தவறாக பயன்படுத்த நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தங்களுடைய கட்சி பெயரையும் கட்சி சின்னத்தையும் சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதால் அவர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் இடைக்கால உத்தரவை தள்ளி வைக்க முடியாது என நீதிபதி தெரிவித்ததை தொடர்ந்து தங்களுடைய இடைக்கால மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக பிரதான வழக்கை தொடர்ந்து நடத்துவதாக ஆனந்த் தெரிவித்தார். மோகன்ராஜ். சக்திவேல், உங்கள் நீண்ட நெடிய தெளிவான தகவலுக்கு நன்றி.